My dear students, this is Class 12 Maths, Chapter 4, Exercise 4.4 question number 4 பார்க்க போகிறோம். Prove that Subdivision 1 tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 equal to tan inverse 1 by 2 prove பண்ணணும். Firstல ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாமா? tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y by 1 minus xy. Okay, so இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது என்டையராக எல்ஹெச்எஸ், இது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ நான் எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வர போகிறோம். எல்ஹெச்எஸ்ஸை இங்கே எழுதிக்கிறேன். tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். tan inverse ப்ராக்கெட்டுக்குள்ளே x plus yக்கு பதிலாக 2 by 11 plus 7 by 24 by 1 minus x into yக்கு பதிலாக 2 by 11 into 7 by 24. ஆச்சா? ப்ராப்பர்ட்டி பிரகாரம் எழுதிட்டேன்னா இப்போ 11க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தால் 11 into 24 தான். 11 into 24 எப்போவுமே 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி நடுவில் போட்டுருங்க. அவ்வளோதான், 264. ஓகேவா? இப்போது அடுத்த ஸ்டெப்பில் tan இன்வர்ஸ் 11க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தால் 264. அப்போ 24ஆல் 2 மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 48. 11ஆல் 7 மல்டிப்ளை பண்ணோம், 77. ஓகே, இது மேலே. அப்போது கீழே என்ன வரும்? இது கடையில் 1 போடுமா? 11க்கும் 24க்கும் மல்டிப்ளை பண்ணால் 11 into 24 பண்ணால் என்ன வந்தது? 264. அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் 264 தான். அப்போ அதே 264ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோமா இந்த 1, அப்போ 264 இங்கே வந்துடும். 2 into 7 எவ்வளோ? எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிற நம்பர் 14. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் tan இன்வர்ஸ் 48ம் 77ம் ஆட் பண்ணுங்கள். 8 plus 7 15, பேலன்ஸ் 1, 4 plus 1 5, 7 plus 5 12. அப்போ 125 by 264 மேலே 264லேருந்து ஒரு 14 கழிச்சிடுங்க. அப்போ 250. ஸோ 250 by 264 கீழே. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே கட் பண்ணிட்டுருக்கலாம், மேலே ஸ்டெப்லேயே நம்ம கட் பண்ணியிருக்கலாம். அது போக tan இன்வர்ஸ் 125 மேலே 250 கீழே. அப்போ 1 time 125, 2 times 125 250 equal to tan inverse 1 by 2 equal to RHS. பாருங்கள், RHS நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதானே RHSல இருக்குது, tan inverse 1 by 2. ஓகே, இப்போ இங்கே எழுதிக்கலாமா? hence proved. ஓகே, சரி, செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னன்னு பாருங்கள். sin inverse 3 by 5 minus cos inverse 12 by 13 equal to sin inverse 16 by 65 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து RHS, இது வந்து LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போது நான் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். LHSல இருக்கிறத இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு sin inverse 3 by 5 minus cos inverse 12 by 13 இங்கே காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன் அது இங்கே எழுதிக்கிறேன். sin inverse x minus sin inverse y equal to sin inverse ப்ராக்கெட்டுக்குள்ளே x into square root of 1 minus y square minus y into square root of 1 minus x square. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா
சைனில் ஒன்று காசில் ஒன்று இருக்குது. இதையும் நான் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். லெட் m ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 12/13. ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட m. இப்போ பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டில் இப்போ காஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. காஸ் m ஈக்குவல் டு 12/13 வருமா? காஸ் தீட்டா இஸ் அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டெனியூஸ். ஓகே, பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டில் அடுத்த நம்பர் என்ன வரணும்? 12, 13 வந்திருந்தால் 5 வரணும். ஓகேவா? இதுதான் பித்தகோரியன் ட்ரிப்ளெட். அப்போது இதை வச்சு நான் சைன் m எழுதவா? சைன் m ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸு. அப்போ 5/13. இப்போ m இங்கே விட்டுட்டு சைன் அந்த பக்கம் கொண்டு போனால் சைன் இன்வர்ஸ் 5/13. புரியுதுங்களா? இப்போ இதுவும் m வேல்யூ தான், இதுவும் m வேல்யூ தான். நான் இந்த m வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது நான் எப்படி எழுத போகிறேன்? ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் இவருக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் 5/13 அப்படின்னு எழுத போகிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் 1 விட கம்மியாக இருக்கணும். பாருங்கள், ரெண்டு பேருமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே, 1 விட கம்மி தானே. ஸோ தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சைன் இன்வர்ஸ் ஒரு தரம் எழுதிடலாம். அப்போ உள்ள வந்து எக்ஸ் யார்? இதுதான். ஒய் யார்? இதுதான். அப்போது எக்ஸ் இன்ட்டு 3/5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 25, 13 ஸ்கொயர் பண்ணால் 169 மைனஸ் ஒய் யார்? மறுபடியும் 5/13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணலாமா? 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9, 5க்கு ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ராக்கெட் க்ளோஸ். தென் சைன் இன்வர்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3/5 அப்படியே பாருங்கள், இது கடையில் 1 போடுங்க. 169க்கு 1க்கு எல்சியம் எடுத்தால் 169 தான். 169லேருந்து இங்கே வந்துருமா? 169 மல்டிப்ளை ஆகிடும். அதுலேருந்து 25 நான் மைனஸ் பண்ணிட்டா 144 மேலே வந்துடும். புரியுதுங்களா? மைனஸ் 5/13 இது கடையில் 1 போடுங்க. அப்போ 25க்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் 25 தான். அப்போ 25 இங்கே வந்துடும். 25லேருந்து 9 கழிச்சோம்னா 16 மேலே வந்துடும். புரியுதுங்களா? தென் சைன் இன்வர்ஸ் 3/5 இங்கே ரூட் எடுங்க. 144க்கு ரூட் எடுத்தால் 12, 169க்கு ரூட் எடுத்தால் 13 மைனஸ் 5/13 அப்படியே ஒன்றும் பண்ணல. 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த 5க்கு அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம் விடுங்க. ஏன்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கிற வேலை சேவ் ஆகும். இப்போது சைன் இன்வர்ஸ் 3 12s 36, 5 × 13 65 மைனஸ் 5 × 4 20/13 × 5 65. ஓகேவா? இப்போ 36லேருந்து 20 கழிச்சா எவ்வளோ? 16 தானே. அப்போ சைன் இன்வர்ஸ் 65 கீழே 36ல் 20 கழிச்ச பிறகு 16. இப்போ போய் பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் யார்? சைன் இன்வர்ஸ் 16/65 வந்துடுச்சா? அப்போது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. ஓகே, முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.